பலர்களுக்கு இந்த சோதனை வந்திருக்கிறது. பலர்கள் இன்னும் அதே வேதனையிலே இருப்பார்கள். அவர்கள் யார்? அவர்கள் தான் சிறு பிராயத்திலேயே தன்னுடைய குழந்தையை இழந்தவர்கள். சிறு பிராயம் பருவ வயதை அடைவதற்கு முன்னாலே தன்னுடைய பிள்ளையை இழந்து விட்டார்கள். புள்ள மௌத்தா போயிட்டுது. சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. சுபச்செய்தி பெறுங்கள். உங்களுக்கும் அல்லாஹ் நாளை மறுமையில் சொர்க்கத்திலே மாளிகை வைத்திருக்கிறான். எப்போது தெரியுமா? எப்போது தெரியுமா? இதெல்லாம் நாங்க அடையக்கூடிய விஷயம் ஒரு பக்கம். இன்னும் ஒரு பக்கம் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும். அல்லாஹ் இப்படியான ஒரு நிலைமை உண்டாக்கினால் நான் பொறுமை சாதிக்க வேண்டும். அந்த நேரத்தில் யாரும் எனக்கு உபதேசம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுடைய கற்பத்துக்குள்ளே ஒரு இருக்கக்கூடிய சிசு பிறப்பதற்கு முன்னால் மரணித்தாலும் அந்த சிசுவை கொண்டு உங்களுக்கு இந்த பாக்கியத்தை அல்லாஹ் நிச்சயம் தருவான். யாருக்கு? பெற்றோர்களுக்கு. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதா மாத வலதுல் அப்த், ஒரு அடியானுடைய பிள்ளை மௌத்தாகி விட்டால், ஃபயகூல், அவர் சொல்லுகிறார், ஃபயகூலூன், அந்த நேரத்திலே அல்லாஹ் கேட்பான் மலக்குமார்களை பார்த்து, என்னுடைய ஈரக்கொழுந்தை பிச்சு விட்டீர்களா? என்னுடைய ஈரக்கொழுந்தை பறித்து விட்டீர்களா? கைப்பற்றி விட்டீர்களா? அந்த நேரம் மலக்குமார்கள் நாம் ஆம் யா அல்லாஹ் என்று சொல்லுவார்கள். அந்த நேரம் அல்லாஹ் கேட்பான், மாதா கால அபுதி, என்னுடைய அடியான் அந்த நேரம் என்ன சொன்னான்? யாரு? அந்த வாப்பா அல்லது உம்மா, அந்த பிள்ளையுடைய வாப்பா அல்லது உம்மா என்ன சொன்னார்கள் என்று கேட்கக்கூடிய நேரம். அந்த நேரத்திலே மலக்குமார்கள் சொல்லுவார்கள், ஹமிதக வஸ்தர்ஜாக, யா அல்லாஹ், உன்னை புகழ்ந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ், என்ற ரப்புடைய முடிவு. எனக்கு குழந்தையை தந்தவன் அல்லாஹ். அதே போல இஸ்திர்ஜா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்விடமே திரும்பி போகிறோம் என்று இஸ்திர்ஜா செய்தார். யா அல்லாஹ், உன்னை புகழ்ந்தார், உன் பக்கம் தான் மீளப் போகிறோம் என்பதையும் சொன்னார் என்று சொன்ன நேரம் அல்லாஹ் எப்படியுமே அழாமல் இருக்க மாட்டார்கள் பெற்றோர்கள். அழாமல் இருக்க அழுதாலும் நீங்கள் கண்ணீர் வடித்தாலும், ஏண்ட புள்ள என்ன விட்டு போயிட்டானே, கை செய்த கதர் தேவல்ல. ஏன் தெரியுமா? நீங்கள் பொறுமை சாதித்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹ்வை புகழ்ந்து இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிவிட்டீர்கள் என்றால் உங்களுக்குரிய கூலி என்ன தெரியுமா பெற்றோர்களே? அப்படியான பெற்றோர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கும் கூலியை பாருங்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் சொல்லுகிறான், இப்னு லி அப்தி பைத்தன் ஃபில் ஜன்னah, என்னுடைய அடியானுக்காக வேண்டி ஒரு வீட்டை கட்டுங்கள். மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு வீட்டை கட்டுங்கள். வஸம்மூ பைத்துல் ஹம்த், அந்த வீட்டுக்கு பைத்துல் ஹம்த், புகழ் மாளிகை என்று பெயர் வையுங்கள். புகழ் மாளிகை என்று பெயர் வையுங்கள். சுப்ஹானல்லாஹ், இது யார் கொடுத்த புகழ்? யார் கொடுத்த புகழ்? அரசாங்கம் அல்ல, மந்திரிகள் மார்களால் அல்ல, ஒரு ஊருடைய மஸ்ஜிதால் அல்ல, அல்லது ஒரு நிறுவனத்தால் கொடுக்கப்பட்ட வீடு அல்ல. கண்ணியமானவர்களே, இது அல்லாஹ் கொடுத்த வீடு, அல்லாஹ் கொடுத்த மாளிகை. ஏன்? எத்தனை கோடி எத்தனை லட்சம் செலவழித்தார்? ஒன்றுமே கிடையாது. யாரிடத்திலே இவர் செகண்ட் ஆகினார்? யார்கிட்டையும் கிடையாது. உலகத்துடைய ஒரு வீட்டை சாதாரணமான ஒரு சிமிந்தி மூட்டைக்கு இன்றைக்கு நாங்க அடுத்தவரிடத்துல செகண்ட் ஆகணும். ஆனா இது அல்லாஹ் கிட்ட செகண்ட் ஆகிற விஷயம் அல்ல. இது அல்லாஹ்வுடைய பேரருள். பேரருள். ذلك فضل الله يؤتيه من يشاء, அல்லாஹ் விரும்பியவர்களுக்கு கொடுக்கும் பேரருள். அந்த விருப்பத்துக்குரியவர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லித் தருகிறேன். அப்படி மரணித்தால் அல்ஹம்துலில்லாஹ், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னால் அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை